காவிரி விவசாயிகள் சங்கத்தை சார்ந்த தனபால் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். மத்திய அரசினுடைய இந்த நிலைப்பாடு மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சட்ட ரீதியா தமிழகத்தை எப்படி ஏமாத்தலாங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்வுகள், இப்ப நடந்திருக்கிற நிகழ்வுகள். ஏற்கனவே கர்நாடகா உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்க மாட்டேன்னு ஒரு தனி நாடு மாதிரியும், தமிழகம் ஒரு பகை நாடு மாதிரி ஒரு தனி சட்டத்தை இயற்றின பேரே மத்திய அரசு கண்டிக்காம இருந்ததை நாங்க உணர்த்தணும். ஜனாதிபதி அதுக்கான நடவடிக்கை எடுக்காம இருக்கும்போதே நம்மளை ஏமாத்த போறாங்கிறது தெளிவா தெரியும். இந்த சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் 4 தினங்களுக்குள்ள ஒரு ஆணையத்தை அமைச்சு ஆகணும்னு சொன்னப்ப, முன்பு இருந்த காங்கிரஸ் அரசு எப்படி இந்த ஆணையம் அமைக்கணுங்கிற சொன்ன வார்த்தைய வலுவிழந்து போற வகையில இடைக்கால கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைச்சு தான் ஆட்சி பொறுப்புல இருந்து இறங்கும் போது தமிழகத்துக்கு எப்படி ஒரு துரோகம் செஞ்சாங்களோ அவங்க நேரா செஞ்சாங்க, இவங்க பின்னால மறைச்சு செய்யறாங்க. இதுதான் இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த 2 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆட்சி புரிவதற்கான, ஆட்சியில் வருவதை பங்கெடுப்பதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்நாடகத்துல அவங்களுக்கு 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்கிற ஒரே காரணத்திற்காக தமிழகம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில ஒரு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் தமிழகம். அந்த தமிழகத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசு இன்றைக்கு இப்படி ஒரு மோசமான நிகழ்வுல நடந்துகிட்டுனா, நேற்று நடந்த கர்நாடகா உண்ணாவிரதத்துல தேவகவுடா என்பவர் ஏற்கனவே இந்த நாட்டினுடைய பிரதமரா இருந்தவர், அவர் எடுக்கக்கூடிய முன்னாள் பிரதமரா இருந்தவர். அவருடைய உண்ணாவிரதத்துல இந்திய முழுமைக்கு இருக்கக்கூடிய சதானந்த கவுடா, அமைச்சரா இருக்கக்கூடிய சதானந்த கவுடா அந்த கூட்டத்துல போய் கலந்துக்கிறார். அப்ப கலந்துக்கும் போதே பிரதமர் கண்டிச்சிருக்கணும். ஆனா மாறா இப்ப சட்ட ரீதியா தமிழகத்தை ஏமாத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில உடனடியாக தமிழக அரசினுடைய அமைச்சரவை கூட்டத்தைய அவசர கூட்டத்தை உடனடியாக கூட்டி அவங்க முடிவெடுக்கிற மாதிரி நம்ம இந்திய அரசுல அங்கம் வகிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வலியுறுத்துற வகையில இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களையே அழைச்சிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடணும். எங்களுடைய தீர்ப்பை நீங்க அமல்படுத்தினீங்கன்னா நாங்க ஆட்சியில பங்கெடுப்போம், இல்லை என்றால் நாங்கள் அனைவரும் ராஜினாமா செய்து